ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டெனோ கவுன்சிலிங்னா பற்றின அப்டேட் தான். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நமக்கு ஜேஇ கவுன்சிலிங் முடிஞ்சிச்சு, அப்புறம் டைப்பிஸ்ட், இப்போ ஸ்டெனோவும் முடிஞ்சிருச்சு. ஸ்டெனோவோட லாஸ்ட் டே கவுன்சிலிங் இன்றைக்கி தான் அது ஃபினிஷ் ஆகிட்டு நமக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ்னு அவைலபிள் இருக்குது, இதை வச்சு ஃபேஸ் 2 வருமா வராதா அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா நிறையா பேர் கேட்குறது ஃபேஸ் 2 கவுன்சிலிங் வருமா அப்படின்றதான் கேட்குறீங்க. ஸோ அது பார்க்கலாம். அதை பற்றி நமக்கு ஃபஸ்ட்டு டேவே வந்து பிசி எம்பிசி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம செகண்ட் டே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலில் சில வேக்கன்சிஸ் மட்டும்தான் ஃபில் ஆகிருந்துச்சு. அப்படி இருந்துமே சில வேக்கன்சி இன்னும் அவைலபிளாக இருக்குது நமக்கு. ஸோ பாருங்கள், இது வந்து செகண்ட் டே முடிவில் என்னென்ன வந்து ஃபில் ஆச்சுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக சாரி ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நான் கொஞ்சம் ட்ராவல் இருந்தாலும் என்னால் வீடியோ கொடுக்க முடியல. அதனால தான் நமக்கு டே டு எண்ட் கவுன்சிலிங் பற்றி கொடுக்க முடியல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன இது வரைக்கும் ஆயிடுச்சுன்னா ஜென்ரல் டர்ன் பிஎஸ் டீம், ஜென்ரல் டர்ன் எக்ஸ் சர்வீஸ் மேன். ஆக்சுவலாக எக்ஸ் சர்வீஸ் மேனில் இருக்க வேக்கன்சியை வந்து நமக்கு வந்து ஜென்ரலில் கன்வெர்ட் பண்ணி அதை எடுத்திருக்காங்க. ஸோ உடனே எல்லாருமே கேட்பீங்க டிடபிள்யூ பிடபிள்யூடி வேக்கன்சிஸ் வந்து கன்வெர்ட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் அது கன்வெர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா டிடபிள்யூலையும் சில சிஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டெனோ முடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்காக அது பிஎலாக மேக்ஸிமம் போகும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கன்வெர்ட் பண்ண மாட்டாங்க. பிஎலாக நெக்ஸ்ட் இயர் வேணால் வரலாம், இல்லாட்டி ஃபேஸ் 2 கவுன்சிலிங் உங்களுக்கு வரலாம். அதே மாதிரி பிடபிள்யூடிலையும் மேக்ஸிமம் வந்து கன்வெர்ட் பண்ண மாட்டாங்க. கன்வெர்ட் பண்ணால் அவங்களுக்குன்னு சில போஸ்ட் வச்சுட்டு தான் கன்வெர்ட் பண்ணாங்க. மேக்ஸிமம் வந்து கன்வெர்ட் பண்ண சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான், அது எனக்கு தெரிஞ்சு. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ஜிடி உமனு, அப்புறம் உமன் பிஎஸ்டிஎம், பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், எக்ஸ் சர்வீஸ் மேனு, அப்புறம் பிசி உமன் பிஎஸ்டிஎம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் எம்பிசி ஜென்ரல், அதுக்கப்புறம் எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், அதுக்கப்புறம் எம்பிசி எக்ஸ் சர்வீஸ் மேன், அதுக்கப்புறம் அவங்களே பிஎஸ்டிஎம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் உமனு, எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம், பிசிஎம் பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம், அதுக்கப்புறம் எஸ்சி உமன். இதுக்கு தான் வந்து நேற்று ஃபில் ஆகிருக்க பார்த்தீங்க ஆகிய பிரிவுகளுக்குரிய காலி பணியிடங்கள் கலந்தாவின் மூலம் நிரப்பப்பட்டு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், நேற்றுமே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் மட்டும் தான் ஃபில் ஆகிருக்கு. எஸ்சி உமன் மட்டும் தான் இருக்குது. ஸோ எஸ்சி ஜென்ரல் இருக்குது, எஸ்டி இருக்குது, எஸ்சிஏ இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் இன்றைக்கி வேக்கன்சிஸ் அவைலபிலிட்டி இருந்திருக்கும். ஆக்சுவலாக சொல்லும் போது சொன்னேன் யார் யாருக்கு அவைலபிலிட்டி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னா பிசிஎம், எஸ்சிஏ, எஸ்டி மொத்தம் 3 பேருக்குமே கண்டிப்பாக நமக்கு அவைலபிலிட்டி இருக்கும். அன்ஃபில்டு வேகன்சிஸ் கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எஸ்சிக்கு வந்து மேக்ஸிமம் வந்து வாய்ப்பு இருக்கும் கடைசி வரைக்கும். ஏன் அப்படின்னா ஷார்ட் ஃபால் இருக்குது அப்படின்றனால அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சுருக்கெழுத்து தட்டச்சு 1, போஸ்ட் கோட் வந்து 2882 3287 3291 3489 அந்த பதவிகளாக ஜென்ரல் பிசி ஜென்ரல், எம்பிசி ஜென்ரல் மற்றும் எஸ்சி ஜென்ரல் பிரிவுகளுக்குரிய காலி பணிகள் கலந்தாய்வு மூலம் நிரப்பப்பட்டுள்ளது. இப்போ சுற்றெழுத்து, அதுக்கப்புறம் வந்து சுருக்கெழுத்து தட்டச்சு அதேமாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, போஸ்ட் கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் வந்து ஃபில் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நேற்று. ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸ் பாருங்கள். இளநிலை உதவியாளர் தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து தட்டச்சு பதவிக்கான முதற்கட்ட கலந்தாய்வு ஆக்சுவலாக இன்றைக்கி டேட் 12/3/2025 உடன் நிறைவு பெற்றுள்ளது. 2ஆம் கட்ட கலந்தாய்வு விரைவில் நடத்தப்படும். எக்ஸ்ட்ரீம்லி சாரிப்பா. ஸோ பாருங்கள், ஸோ அப்படின்னா நமக்கு செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் கண்டிப்பாக இருக்கும். லாஸ்ட் டைம் வந்து நமக்கு வந்து ஜேஇயில் 3 ஃபேஸ் கவுன்சிலிங் போச்சு, டைப்பிஸ்டில் 2 ஃபேஸ் கவுன்சிலிங் போச்சு, ஷார்ட் ஹேண்டுக்கு ஒரே ஒரு ஃபேஸ் தான். ஷார்ட் ஹேண்ட் வந்து நிறைய வேக்கன்ஸ் அவைலபிலிட்டி இருந்துமே அவங்க வந்து அப்படியே ஷார்ட் ஃபாலாகவும் பிளாக் லாகாகவும் போட்டுட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த பிசிஎம்மில் வந்து நம்ம வேக்கன்சிஸ் வந்து கிட்டத்தட்ட 78 79 வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 30 வேக்கன்சிஸ் கிட்ட தான் வரணும். அவங்க இது பிஎல் வந்து சேர்த்தனால தான் நமக்கு அவ்வளோ வேக்கன்சிஸ் வந்துருக்கு. அப்படினாலுமே நமக்கு 90 வேக்கன்சிஸ் வரணும்னு சொல்லியிருப்பீங்க. சில வேக்கன்சிஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம். ஸோ ரிவைஸ்டு பண்ணனால தான் அதுக்கப்புறம் நமக்கு வேக்கன்சிஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் ஃபால் இருக்கிறனால தான் சில இதுக்கு வந்து கொஞ்சம் வேக்கன்சிஸ் கூட வந்திருக்கு, இல்லாட்டி இன்னும் கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கும் நமக்கு. ஸோ இங்கே பாருங்கள், ஒருங்கிணைந்த குடிமைப்பணி தேர்வுன்னு சொல்லி கொடுத்துட்டு இன்னைக்கு 12/3/2025 தேதி முடிவடைந்த கலந்தாய்வில் நிரப்பப்படாத காலி பணியிடங்கள் விவரம் ஆக்சுவலாக வந்து ஆப்வியஸ்லி வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து அப்டேட் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், சுருக்கெழுத்து தட்டச்சு 2 பதவிக்கான கலந்தாய்வு. ஸோ 12/3/2025 தேதி முடிவடைந்த கலந்தாய்வில் நிரப்பப்படாத காலி பணியிடங்கள் விவரம் தேர்வாணையத்தில் இணையதளத்தில் வெளியிடும். ஸோ பாருங்கள், அதுலேயே வந்து நமக்கு டைப்பிஸ்ட் 1, டைப்பிஸ்ட் 2, டைப்பிஸ்ட் 3 அப்படின்னு சொல்லி 3 இது கொடுத்துருந்தாங்க. அதாவது ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு 1, டைப்பிஸ்ட் 2 கொடுத்தா டைப்பிஸ்ட் 2 பற்றி அவங்க மென்ஷன் பண்ணல. ஆனால் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஸ்டெனோ 1, 2, 3 ஸ்டெனோ 2க்கு ஃபில் ஆகாததை வந்து நாங்கள் அப்டேட் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 3 இங்கே பாருங்கள்,
சுருக்கு, தட்டச்சு, மூன்ஷு. ஸோ அதுவும் வந்து ஃபில் ஆகாதது நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆமத்தில் இங்கே இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயம். செகண்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 சாரி அதாவது ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 1 ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 2 ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 3 மூணுக்குமே வந்து ஃபில் ஆனது ஃபில் ஆகாததை பற்றி நாங்கள் அப்டேட் கொடுத்துட்டோம், நீங்கள் கிளியராக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இன்றைக்கி நமக்கு ஸ்டெனோ கவுன்சிலிங் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்றது அர்த்தம். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நமக்கு அவங்க கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு டைப்பிஸ்ட் 1ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. போஸ்ட் கோட் 2300 3507 3513 3501 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் டர்ன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு டேவே ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அது மாதிரி எக்ஸர்விஸ் வேணும் நம்ம அன்றைக்கே எடுத்துட்டாங்க அவங்க. ஸோ பாருங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேகன்ஸ் அப்படி இருக்கும் பாருங்கள். பிளைண்டு, ஆத்தோ, டெஃப், முல்டா. ஸோ வந்து டெஃப்பில் மட்டும் 2 பேர் படிச்சிருக்காங்க. ஸோ 5 வேகன்சிஸ் தான் நமக்கு அவைலபிள் இருக்குது. மித்தபடி வந்து பிளைண்டு, ஆத்தோவில் வந்து ஆத்தோவும் பாருங்கள் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த காரணத்தினால மட்டும்தான் அவங்க வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து ஜென்ரலுக்கு கன்வெர்ட் பண்ண யோசிப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க இதுலேயும் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக தான். ஸோ அப்படிங்கும்போது அது வந்து அவங்க வந்து கொஷின் அரைஸ் பண்ணுவாங்க. ஸோ எங்களுக்கு வந்து வேகன்சிஸ் கம்மியாக ஆகுது அப்படின்றதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உமன் முடிஞ்சிட்டு. ஸோ இன்றைக்கி தான் வந்து எடுத்திருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பெஷல் கேட்டகரிஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இன்றைக்கி தான் ஃபில் ஆகிருக்கும். யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா முல்டா ஃபில் ஆயிடுச்சு. ஸோ ஆத்தோ ஃபில் ஆயிடுச்சு. டெஃப்பில் வந்து 2 பேர் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் உமன் வந்து ஆல்ரெடி எடுத்தது தான். ஸோ பாருங்கள் டிடபிள்யூலேயும் வந்து ஜென்ரல் டர்னில் 2 பேர் எடுத்திருக்காங்க. 3 தான் அவைலபிள் இருக்குது. ஸோ வந்து உமன் டெஃப் வந்து நமக்கு அப்படியே இருக்குது. ஸோ வந்து பிசி ஜென்ரல்னு பார்த்தோன்னா வித் பிஎஸ்டி வித்தவுட் பிஎஸ்டி முடிஞ்சிருச்சு. எக்ஸ் சர்வீஸ் மேனும் முடிஞ்சிருச்சு. ஸோ பிளைண்டில் வந்து 2 அப்படியே இருக்குது நமக்கு. ஆத்தோலையும் நமக்கு இருக்குது. டெஃப்லேயும் பாருங்கள் ஆத்தோவில் எடுத்திருக்காங்க. ஸோ பாருங்கள் ஆத்தோ, முல்டால் அப்படியே தான் இருக்குது. ஸோ உமன் வந்து நமக்கு ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. ஸோ டிடபிள்யூலையும் பாருங்கள் 4 பேர் எடுத்துட்டாங்க. 5 பேர் வேக்கன்சஸ் தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து பாதி வந்து டிடபிள்யூலையும் பிடபிள்யூலையும் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எம்பிசி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. எக்ஸ் சர்வீஸ் மேனும் முடிஞ்சிருச்சு. எக்ஸ் சர்வீஸ் மேன் பிஎஸ்டியும் முடிஞ்சிருச்சு. ஸோ பாருங்கள் பிளைண்டில் வந்து எடுக்கலை. ஸோ ஆத்தோவில் வந்து 17 ஒருத்தர் எடுத்திருக்காங்க. ஸோ 16 வேக்கன்சிஸ் இருக்குது எம்பிசி. நெக்ஸ்ட்டு வந்து உமன்னு பார்த்தீங்க அப்படின்னா உமன் வந்து வித் பிஎஸ்டியும் வித்தவுட் பிஎஸ்டியும் முடிஞ்சிருச்சு. ஸோ டிடபிள்யூவில் பாருங்கள் 6 ஒருத்தர் எடுத்திருக்காங்க. 5 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ பிசிலையும் 5 வேக்கன்சிஸ் இருந்துச்சு. எம்பிசிலையும் 5 இருக்குது. ஜென்ரல்லையும் 5 இருக்குன்னு நினைக்கிறேன். 5 4 இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த வேக்கன்சிஸ்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து அவங்களுக்கு ஃபேஸ் 2 கவுன்சிலிங்கில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேக் லாக்காக வந்து அவங்களுக்கு அப்படியே போகும், பிஎலாக போகும். பிசிஎம் ஜென்ரலில் 70ல் 44 வேக்கன்சிஸ் தான் ஃபில் ஆகிருக்கு. 26 வேக்கன்சிஸ் இன்னும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜென்ரல் பிஎஸ்டிம்னு பார்த்தீங்க அப்படின்னா பிசிஎம்மில் இது நேற்றே ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி இதை பற்றி பேச வேண்டாம். உமன் வந்து ஃபில் ஆயிடுச்சு. உமன் பிஎஸ்டியுமே ஃபில் ஆயிடுச்சு. ஸோ ஜென்ரலில் தான் நமக்கு வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ டிடபிள்யூலுமே யாரும் எடுக்கல. ஸோ எஸ்சிஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஏ வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு ஜென்ரலில். வித் பிஎஸ்டியும் வித்தவுட் பிஎஸ்டியும் வந்து ஃபில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து உமன்னு பார்த்தீங்க அப்படின்னா உமனும் ஃபில் ஆகிட்டாங்க. ஆனால் டிடபிள்யூ வந்து இருக்குது பாருங்கள். டிடபிள்யூக்கு அப்படியே இருக்குது நமக்கு. ஸோ எஸ்சியே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பிசி மட்டும் தான் இருக்குது. ஸோ எஸ்சி பார்த்தீங்க அப்படின்னாலும் எஸ்சிக்குமே நமக்கு 60 வேக்கன்சிஸும் சரி 7 வேக்கன்சிஸும் சரி ஃபில் பண்ணிட்டாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனும் எடுத்துட்டாங்க. ஆத்தோவில் வந்து நமக்கு இருக்குது. அப்புறம் முல்டால இருக்குது எஸ்சி. உமன்னு பார்த்தோன்னா உமன்னும் முடிஞ்சிருச்சு. ஸோ எஸ்டி ஜென்ரலில் 28ல் 7 பேர் வந்து 7 பேர் தான் எடுத்திருக்காங்க. 21 பேர் வேக்கன்சிஸ் இருக்குது இன்னும். அதேமாதிரி எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வந்து 6 வேக்கன்சிஸ் இருக்குது. எஸ்டி டிடபிள்யூவில் வந்து அந்த அப்படியே இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா 649 வேக்கன்சிஸில் 510 வேக்கன்சிஸில் ஃபில் ஆகிட்டு 139 வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னா இதில் நான் மேக்ஸிமம் எவ்வளோ வேக்கன்சிஸில் வந்து யார் மேக்ஸிமம் இருக்காங்க அப்படின்னா பிடபிள்யூடி இருக்குது. அதுக்கப்புறம் டிடபிள்யூ இருக்காங்க. இது இல்லாமல் பிசிஎம் ஜென்ரல்லையும் எஸ்டி ஜென்ரல்லையும் இருக்காங்க. எஸ்சிஏ ஃபில் ஆயிடுச்சு. எஸ்சியும் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இதே வந்து இது ஸ்டெனோ டைப்பிஸ்ட் ஒன்று தான். கோடு வந்து
சாரி 3288 3287 3291 3489. ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் டர்ன் வந்து மேக்ஸிமம் ஆப்வியஸ்லி ஃபுல்லாக இருக்கும். அதை பாருங்கள் வேக்கன்சிஸ் டிடபிள்யூலாம் இருக்குது. ஜென்ரல் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது ஃபில் ஆகிட்டும். டிடபிள்யூன்றனால இங்கே வேக்கன்சிஸ் இருக்குது. டிடபிள்யூபிஎஸ்டினால இருக்குது. ஸோ எஸ்சி ஜென்ரல் வந்து ஃபில் ஆகிட்டு. ஸோ வந்து 6ல் 4 10ல் 6 ஃபில் ஆகிட்டு 4 இருக்குது. அப்போ 4மே வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸில் தான் மேக்ஸிமம் இருக்குது நமக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஜென்ரல் அப்படின்றனால கண்டிப்பாக இது ஃபில் ஆகிட்டும். ஸோ ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 1, இது ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 2. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டெனோ வந்து கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள் நமக்கு வந்து எம்பிசியில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. எஸ்சிஏ டிடபிள்யூவில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ மொத்தம் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. ரெண்டுமே வந்து அன்ஃபில்டில் தான் இருக்குது. ஸோ இதுவாக டிடபிள்யூ பிஎஸ்டிமில் இருக்குது. ஆனால் எம்பிசி ஜென்ரல்லே ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 2. ஸோ இது எந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷ்னல் சர்வீஸ் கார்ப்பரேஷனில் இருக்குது. ஸோ இதான் வந்து நமக்கு இது ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 2. இன்னும் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 3 பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 3 கொடுத்துருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் இருக்குது. அது வந்து ஜென்ரல் டர்னில் ஒரே ஒரு வேக்கன்சிஸ் தான் இருக்குது. அந்த ஒரு வேக்கன்சிஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஸ்டெனோ 2 ஸ்டெனோ 3 இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் வந்து ரொம்ப வேக்கன்சிஸ் கம்மியாக தான் இருக்குது. அதில் 2 இருக்குது, இதில் 1 இருக்குது அப்படின்றனால. ஸோ அதே மாதிரி நீங்கள் இப்போ டைப்பிஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா 142 வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிறத வச்சு பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஃபேஸ் 2 கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அவங்க வந்து எதுக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் வந்து ஃபேஸ் 2 வந்து நமக்கு வந்து ஃபாரஸ்ட் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபேஸ் 2 கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இப்போ ஸ்டெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபாரஸ்ட்டுக்கு வந்து அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் அவங்க ஃபிட்னஸ் இது ஸோ அந்த மாதிரிலாம் போயிடுவாங்க. ஸோ அது போனதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஃபேஸ் 2 கவுன்சிலிங் அப்படின்றது வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.